வணக்கம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை 23/11 சுங்குவார் சத்திரம், காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் சுங்குவார் சத்திரத்தில் விஜயோட ஸ்பீச், அந்த கரூர் சம்பவத்துக்கு பிற்பாடு மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி வெறித்தனமா இருந்தது, அட்டகாசமா இருந்ததுன்னா பாத்துக்கங்களேன். அப்படி ஒரு உணர்ச்சி பொங்க பேசினாரு. அவர் தன்னோட அரசியல் எதிரிகள் அப்படிங்கிறவங்க எல்லாம் பேசினாரு. அதை பத்தி நம்ம பேச வேண்டாம். நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னாக்கா, தான் வந்தா என்ன செய்வேன் அப்படிங்கிறத சொன்னார். குடும்பத்துல ஒருத்தருக்கு நிரந்தர வருவாய், அதே மாதிரி குடும்பத்துல ஒவ்வொருத்தருக்கும் டிகிரி, அதாவது பட்ட படிப்புன்னு சொல்லக்கூடிய கல்வி, அதே மாதிரி அனைத்து மக்களும் கவர்மெண்டோட பொது மருத்துவமனை, அதுல போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு ஆர்வமா முன் வரணும். அந்த மாதிரி அவர் ஏற்கனவே சொன்னதுதான். சுகாதாரம், கல்வி, அதே மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு, இதை நான் உறுதிப்படுத்துவேன். அதே மாதிரி போக்குவரத்து, இதை சொன்னாரு. அரசியல் சார்பா ஒரு சில கருத்துக்கள் பேசினாரு. அதெல்லாம் நம்ம சேனல்ல நம்ம சொல்ல வேண்டாம். நமக்கு மாற்று கட்சி நண்பர்களும் இருக்காங்க, அவங்க மனசு புண்படும். அதனால விஜய் ஆக்கப்பூர்வமா என்ன சொன்னாரு அப்படிங்கிறது தான் நான் சொன்னேன். இப்ப ரொம்ப உணர்ச்சிகரமா இருந்தது பேச்சு. டிவி முன்னாடி நான் முந்தைய வீடியோல சொன்ன மாதிரி விஜய் பேச ஆரம்பிக்கும் போதே எனக்குள்ள ஒரு புது எனர்ஜி வந்தது. அவ்வளோ ஆர்வமா கேட்டேன் ஒரு ஸ்பீச்சையும். இது யூடியூப்ல போய் இன்னும் நான் பல முறை கேட்பேன் இந்த ஸ்பீச்சை. ஆமா, அடுத்தடுத்து நம்ம இந்த வானமே இல்லை யூடியூப் சேனல்ல பேசுறதுக்கு. அதே மாதிரி விஜய் சொன்ன ஒரு விஷயத்தை தான் நான் சொல்ல போறேங்க. தற்கூரி கூட்டம்னு சொல்றாங்களே தாவேக்காவினரை, இவங்கெல்லாம் என்ன பெரிய கொள்கை குன்றுகளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு. இது ஏற்கனவே என்னோட மனசுல இருந்தா ஒரு எண்ணம் தான். அது மாதிரி யாரையும் இகழ்ந்து பேசக்கூடாது. அவங்களோட கொள்கை அவங்களுக்கு. மக்கள் யாரை ஏத்துக்கிறாங்களோ அவங்க தான் பதவிக்கு வர போறாங்க இல்லையா? அந்த மாதிரி யாரையும் இகழ்ந்து பேசக்கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப பர்டிகுலரா இருக்கேன். மொத்தத்துல இன்னைக்கு விஜயோட ஸ்பீச் ரொம்ப அற்புதமா இருந்தது, ஆவேசமா இருந்தது, ஒரு திடகாத்திரமா இருந்தது. அவர் அரசியல் ரீதியா பதில் சொன்னதா இருக்கட்டும், இல்ல தான் வந்தா என்ன செய்ய போறேங்கிறத பத்தியும் எல்லாத்தையுமே திட்டவட்டமா என்னோட தேர்தல் அறிக்கையில கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. விஜய் 2.0 புறப்பட்டாச்சு. இதுதான் என்னோட செய்தி. நன்றி, வணக்கம்.